அல்லேலூயா. வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு படிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இவைகள் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவள் பாக்கியவான். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. நான் இன்றைக்கு யார் பாக்கியவான் என்று சொல்லி நாம் சிந்திக்கும் போது, இந்த நாளில் பணத்தோட பணம் தான் சேருகிறது. ஒரு திருமணம் பண்ணினாலும் சரி, ஒரு வேலை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்ல சந்தோஷம், நல்ல பணம் கிடைச்சா சந்தோஷம், நல்ல தொழில் கிடைச்சா சந்தோஷம். எல்லாருக்குமே நம்முடைய மாம்சத்தின் திருப்திப்படி நமக்கு கிடைச்சா எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த உலகம் அதை விரும்புகிறது. மாம்சத்தின் திருப்திப்படுத்தி வாழ்வதற்கு இந்த உலகம் விரும்புகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மாயமான தந்திரங்களை எல்லாம் காண்பித்து மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு அது ஒரு சந்தோஷம். நமக்கு ஒரு 2 பவுன் கோல்டு கிடச்சி, இல்லை படிப்புக்குள்ள ஒரு அங்கீகாரம் கிடைச்சுன்னு சொல்லி இப்படி ஒரு மாயமான சந்தோஷத்தை மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இனிமே திருமணம் பண்ணுற இடத்துல கூட பணத்துக்கு ஏற்றபடி பரவாயில்ல, நல்ல பார்ட்டி, நல்ல பணம், ஒரு 1 கோடி கிடைக்கும், 2 கோடி கிடைக்கும். இப்படி மக்கள் எல்லாமே அனாவசியமான பண இச்சைகளிலும் பணத்தோட்டத்திலும் ஆடம்பரத்திலும் சந்தோஷப்படுற ஒரு காலகட்டம். கேட்ட இது மகிமை, எங்களுக்கு மகிமை மகிமை என்று சொல்லி இப்படி பெய் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இன்னும் களியாட்டம்னாலும் சரி, இந்த களியாட்டத்தில் கூட மக்களுக்கு பயங்கர சந்தோஷமாக்கும். நம்ம இந்தியா ஜெயிச்சுட்டு இன்னார் பாஸ் ஆயிட்டாங்க, நம்முடைய அரசு 10 கோடி நிதியுதவி கொடுக்குது. இப்படி எல்லாமே எல்லாரும் இந்த உலகத்தை தான் பாக்கியம்னு சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான், இந்துக்களாலும் சரி, எல்லாருமே உலகத்தில் செழிப்பாய் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாங்க. வேதம் சொல்றது யார் பாக்கியவான்? ஆமே, 7 விதமான பாக்கியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். 1, இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவள் பாக்கியவான் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யார் பாக்கியவான்? வேதம் சொல்லுகிறது. வெளிப்பாடு புஸ்தகம் 14:13 பார்க்கும்போது, பின்பு பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. அல்லேலூயா. நாம் இங்கே பூமியில பிறந்தது இதுக்கு ஒன்றும் அல்ல. இது மனுஷன் உண்டாக்கின சட்ட திட்டத்திலே வந்த ஒவ்வொரு காரியங்களும். இந்த பண ஆசையும் பொன் ஆசையும், பொன் கொடுப்பதும் பெண் எடுப்பதும், உல்லாசமாய் வாழ்வதும் உல்லாசமாய் ஜீவிப்பதும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பது மனிதன் அறியாதபடி இந்த நாட்களில் ஒரு தவறான ஒரு மக்களை வஞ்சிக்கிற சந்தோஷத்தை கொடுத்து இன்றைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கும் போது, இந்த நிலையில்லாத உலகத்துல என்ன நமக்கு சிரிக்க இருக்குது, என்ன சந்தோஷப்பட இருக்குது? எனக்கு ஒரு பெட்டி பணம் இருந்தாலும் என்ன, அதை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒரு 100 ஏக்கர் சொத்து இருந்தால் அதை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒரு கோடீஸ்வரனுடைய வீட்டில் போய் ஒரு திருமணம் செய்தா என்ன, அது என்ன செய்ய முடியும் யாருக்கும் தெரியல. அதனால என்ன சந்தோஷம் இருக்கணும் தெரியல. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப உலகம் முழுவதுமே உலகத்துக்குரிய சந்தோஷத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துக்குரிய சந்தோஷத்தை காண்பித்து நம்ம திருப்திப்பட்டா நம்ம யாரும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்கள் ரொம்ப டீப்பா வசனத்தை புரிஞ்சுக்கணும், ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எல்லாரும் அதை விரும்புவாங்க. அது ஏன்னு சொன்ன வேற ஒண்ணும் இல்ல, ஆவிக்குரிய நிறைவு இன்றைக்கு வராதனால அப்படி விரும்பும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறதுன்னு சொன்ன என்ன? ஒரு விசுவாச பிள்ளை ஒரு ஏஜ் ஆன உடனே கிறிஸ்துவுக்குள்ள மரிப்பதற்கு பார்க்கணுமே தவிர இங்க மகிமையை சேர்க்க பார்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகிறது போல கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமிக்கு நம்மை அழித்து, இந்த மாம்ச சந்தோஷத்தை பூமிக்கு அழித்து
கிறிஸ்துவின் மரணத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கிறிஸ்துவின் மரணத்தோடு ஒப்பிட்டு அவர் மரித்ததே போல பரிசுத்தமாய் மரிக்கணும். அவர் மரித்ததே போல தியாகம் மரிக்கணும். இங்க உள்ள இச்சை பணங்களோ இச்சை ரோகங்களோ ஒன்னும் என்னை மாற்றிக்கொள்ள கூடாது, அது பரலோகம் போது எனக்கு தடையா இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் சொல்லுவது கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளே சபை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே நீங்கள் இணைத்து வாழும் போதுதான் பரலோக ராஜ்யம் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சந்தோஷப்படும். முடிந்தவங்கள் கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். வேற எந்த சந்தோஷம் உங்களுக்கு இல்லை, வேற எந்த நிம்மதியும் இல்லை, வேற எந்த சமாதானம் இல்லை. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த சமாதானத்தை கொடுப்பாரே தவிர உலக சமாதானத்தை தரவே மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லும். அல்லேலூயா. நமக்கு பல உபத்திரங்கள், பல நெருக்கடிகள், எல்லாம் சோர்வுகள், பல வேதனைகள் உண்டு. இதன் மத்தியிலே கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்க நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கும் நல்ல புத்தி சொல்லி கொடுத்து, இந்த பணத்தினாலே மயங்காதே, பொன்னினாலே மயங்காதே, வெள்ளியினாலே மயங்காதே, ஒன்னு மயங்குவதற்கல்ல, இது அப்படியே கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறா. ஒண்ணு நமக்கு கிடைக்காது. ஆமே. நீ கிறிஸ்துவுக்குள்ள மயங்கி கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ள மரணத்துக்கு ஏதுவாய் நீங்கள் ஸ்டெப்பாய் ஆவிக்குரிய பிள்ளைகளை வாழ்ந்து இந்த உலகத்தை வெறுக்கத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் அப்படி வெறுத்தா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க போறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள உன்னதமான இடத்துல வாழ்வதற்கு தேவன் ஒரு இடத்தை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். சில வீடுகளில் சம்பத்து பெருகும் போது சொல்வது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அப்படி ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அது புத்தி கொண்டு ஆசீர்வதிக்கிறதாக அவங்க எடுத்துக்கொள்ளுதாக. கர்த்தர் உள்ளதை எடுக்கவாரு தவிர உனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் உனக்கும் எனக்கும் தரமாட்டார். நல்லா புரிஞ்சுடுங்க. அல்லேலூயா. நரகத்துக்கு ஏதுவாய் நம்மை நடத்த மாட்டார். நரகத்துக்கு ஏதோ நம்ம பிள்ளைகளையும் விட மாட்டோம். ஆனபடி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தோடு சேர்ந்துள்ள ஆசீர்வாதம் அல்ல, வேற ஒரு ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ரா கர்த்தர் தருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் வயதாகி கொண்டிருக்கிற நீங்கள் மரித்த பின்பல்ல, கிறிஸ்துவோடு இப்போதே மரிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆமே. ஆண்டவர் உம்மை போல வாழ்ந்து உம்மை போல மரித்து உம்மை போல உயிர்த்தெழுந்து ஒரு இடத்தை எனக்கு தர வேண்டும். ஆனபடி இந்த உலகத்தில் ஒரு இச்சை என்னை அட்டாக் பண்ணாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய அங்க அழகிய மண்டப சபையில ஒரு நல்ல ஒரு பெண்ணு 2-3 குடும்பத்தை அவ கொண்டு வந்துட்டா. அல்லேலூயா. கொஞ்சம் உழைப்பா. சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் இருக்கும், கணவன்ல எல்லாம் சண்டைகள்லாம் இருக்கும். உடனே ஃபோன் பண்ணுவான், நம்ம எல்லாம் அதை சரி பண்ணுவோம், வழக்கெல்லாம் சரி பண்ணுவோம். அப்போ நான் சொன்னேன், உனக்கு குடும்பம் அப்பன் அம்மையெல்லாம் சபிக்கப்பட்டவியலாக்கும், அந்த சாபந்தான் உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வாரதில்லை. சரி, உனக்கு கல்யாண டைமில் என்னெல்லாம் எமௌண்ட் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அது நாங்கள் 75 பவன் நகை இப்படியெல்லாம் கொடுத்தோம். அதில் 5 பவன் ஏழை கொடுக்கல இல்லை உனக்கு. அல்லேலூயா. ஒரு 5 பவன் ஒரு ஏழைக்கெல்லாம் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன், உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் நீங்கள் செய்யாத நாளையாக்கம். அல்லேலூயா. இந்த பிரச்சனை எல்லாம் வருது. நம்மை திருப்திப்படுத்தினா பரலோகம் போக முடியாது. நம்மை திருப்திப்படுத்துவதற்காக தேவன் இங்க வைக்கவில்லை. நாம் குறைபட வேண்டும், மற்றவர்கள் சிலர் நிறைவாக இருக்க வேண்டும் என்றுள்ள ஆசை நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரமே பரலோகத்தின் பாதைகள் திறக்கும். பேசலாம். குரங்கு கிட்ட பிச்சு நல்ல முல்லைப்பூ கொடுத்த அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? அதை பிச்சு தூக்கி தூர போடும். அதை போலதான் பணவும். சிலவங்களுக்கு பணத்துடைய குணமே தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல ஹேப்பியா வாழணும், பண்டு நான் பிச்சை எடுத்ததுக்கு ஏதுவாய் கம்பீரமா நடக்கணும். அப்படி ஆண்டவர் சொல்லல. நீ எப்பவும் பிச்சைக்காரனா இரு, எப்பவும் பிச்சைக்காரனா இரு, அப்பதான் உனக்கு பரலோகத்து போதற்குள்ள வழி உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லும். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆசீர்வாதம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவள் பாக்கியவான் என்று கேட்டேன். இரண்டாவதாக வெளிப்பாடு புஸ்தகம் 16:15 சொல்றது, நிர்வாணியாய் நடக்காதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. நிர்வாணி என்பது நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே குறைபட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய நிலைமையிலே முன்னேறி போகாம
இன்னும் அடுத்த ஸ்டெப் முன்னேறி போக வேண்டும் என்று சொல்லி இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? முன்னேறி போவதற்கு பார்க்க வேண்டும். அப்ப நிர்வாணம் என்பது பரிசுத்தத்தை இழந்தவுடனே ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் மாறினார்கள். நம்மையும் பரிசுத்தத்தை எப்படியாவது குறைச்சு நம்மை நிர்வாணியாக்க விரும்புகிறான் சாத்தான். நிர்வாணி என்றால் நம்முடைய பாவத்தை கர்த்தர் காணணும், நம்முடைய பாவத்தை கண்டு கர்த்தர் கோபப்படணும், நம்முடைய பாவத்தை கண்டு நம்ம சினமா இருக்கணும், நம்முடைய பாவத்தை கண்டு கர்த்தர் தள்ளணும். ஆனபடி நம்மை நிர்வாணியாக்குவதற்குள்ள திட்டமாக்கம் சாத்தான் பார்த்து கொண்டிருக்குது. ஹலோ, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நிர்வாணி என்பது தேவனுடைய பார்வையில பாவம், தேவனுடைய பார்வையில அக்கிரமம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நிர்வாணிக இருக்கோம், எதிலையாவது ஒரு பாவத்தின் கட்டில இருக்கோம்னு சொன்னா அந்த பாவத்தின் கட்டை இன்றைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அந்த பாவத்தின் கட்டை மாற்றிக்கொண்டு என்ன செய்யணுமா? வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டுமா? அப்படின்னா வஸ்திரம் என்பது கிறிஸ்துவின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். அப்ப கிறிஸ்துவின் சரீரம் பரிசுத்த சரீரம். அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவன் அதே சாயலுக்கொப்பாய் நம்ம என்ன செய்யணுமா? பேந்தைகள்கிட்ட பேசிட்டு ஒரு காரியம் இல்லை. எங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் பாய போட்டு உறங்க பாஸ்டர் ஜன்னபல்ல, 2 பா கூட எடுத்து கொடுங்க பாஸ்டர். தூங்கி பிள்ளைகளை மாட்ட ஆராட்டி உறங்கி நல்லது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க நிர்வாணம் காணாதபடி செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்யாவிட்ட நிர்வாணமா இருக்கிறீங்க. பரலோகம் போவதற்கு ஏதுவான கிரியைகளை நாம் அறிந்தும் அறியாமல் இருக்கும் போது சுய ஆசையின்படி, சுய விருப்பத்தின்படி, சுய இச்சையின்படி நம்மை சரீரத்தை மாம்சத்தை பார்க்கிறோம், கவனிக்கிறோம். நிர்வாணி. ஆமென். தன் மாம்சத்தை பேணி தன் மாம்சத்துக்கு ஏதுவாய், தன் மாம்சத்தின் இச்சைக்கு ஏதுவாய் நாம் தீர்மானித்து நம்முடைய காரியங்களை செய்யும் போது நீங்கள் நிர்வாணியாய் மாறுறீங்க. நீங்கள் ஆண்டவரை விட்டு வெளியே போறீங்க. அந்த நிர்வாணம் என் வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த நிர்வாணம் என் பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாது, அந்த நிர்வாணம் நமக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது. அந்த நிர்வாணத்தை மாற்றி கர்த்தர் புதிய வஸ்திரத்தினால் உங்களை என்னை நிரப்புவதற்காய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பரிசுத்த வஸ்திரத்தை என்ன செய்யணும்? வாங்குற காலம் அது ஒரு நாள்ல அல்ல, அது 2 நாள்ல அல்ல. அந்த பரிசுத்த வஸ்திரத்தை வாங்கி நீ உடுத்த பின்புதான் உனக்கு மரணம் வரணும். ஆமென், ஆமென். அதான் பூரணமாய் கடந்து போவோம் என்று எபிரேய புத்தகம் பூரணமாய் கடந்து போற அனுபவங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையிலே எங்கே நிர்வாணம் இருக்கிறது என்று கண்டுபிடிங்க. சண்டையா, வழக்கா, இல்ல மாம்சத்தை பேணுவதற்கு என்ன போராட்டம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் அதை மாற்ற ரொம்ப கஷ்டம். ஆண்டவரத்தில் ஒப்பு வைங்க. கர்த்தாவே, இதெல்லாம் எனக்கு மாற்றி உம்முடைய வஸ்திரத்தை உடுக்கும் வரை என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த வஸ்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்து நடத்துவார். அல்லேலூயா. 3வது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்பாடு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9. அல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் அழைக்கப்பட்டவள் பாக்கியவன். இது என்னதுங்க? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். அப்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு 22 வயசுக்கு முன்னே ஒரு கல்யாண ஆசை வருகிறது. ஒரு கல்யாண ஆசை வரும். ஒரு வாலிப பையனுக்கும் திருமண ஆசை வரும். எல்லாருக்கும் வரும். அப்படி வராதாரங்கள் உண்டா? இல்ல இல்ல. அல்லேலூயா. அது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதும் அது உலக பிரகாரமாகவும் தேவன் நியமிக்கப்பட்ட திருமணம் தான். அப்ப ஒரு ஆசை வருகிறது, ஒரு வாலிபன் மேல ஒரு ஆசை வருகிறது, ஒரு வாலிப பெண்ணின் மேல ஒரு வாலிபனுக்கு ஆசை வருகிறது. இப்படி எல்லாம் ஆசை சிலது கல்யாணத்துல முடிகிறது, சில கல்யாணம் டைவேஸ்ல முடிகிறது, சில கல்யாணம் ஆகாம போவதெல்லாம் உண்டு. இந்த கல்யாணத்தை ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. இது உலக பிரகாரமான ஆட்டுக்குட்டியோட கல்யாணம்னு சொன்னால்
மணவாட்டி சபையை தெரிந்து கொண்டவர்களை, நம்முடைய சபை மாத்திரமல்ல எல்லா சபையிலும் இருக்கின்ற மணவாட்டி தெரிந்து கொண்டு அந்த மணவாட்டிகளை முழுவதுமே பரலோகத்தில் சேர்க்கிற நாள். எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா. பாவ மன்னிப்பு பெற்று, ஞானஸ்நானம் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று, காத்திருந்து கர்த்தருக்காய் ஜீவித்து, நிர்வாணத்தை எல்லாம் மாற்றி கிறிஸ்துவன் வஸ்திரம் கொண்டு மூடி மறைத்து ஆண்டவருக்கென்றே வாழ்ந்த ஒரு மணவாட்டிகளை கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். அது ஏன் அந்த மணவாட்டிக்கு பாக்கியம்? என்ன மணவாட்டிக்கு பாக்கியம்? இங்கே ஒரு மணவாட்டியை நீங்கள் திருமணம் பண்ணினால் எல்லா மணவாட்டியும் சந்தோஷம் இருப்பது கிடையாது. வஸ்திர குறைவுண்டு, ஆபண குறைவுண்டு, சாப்பாடு குறைவுண்டு, அநேக காரியத்தில் உங்க மணவாட்டி குறைவுண்டு. அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் இல்ல, நிறைய பேருக்கு மணவாட்டிகளுக்கு நிறைய குறைவுகள் உண்டு. அதை போலதான் புருஷர்களுக்கும் குறை உண்டு. ஆனா பரலோகத்தில் அப்படி அல்ல, நிறைவான ஆசீர்வாதம் அந்த மணவாட்டி கிடைக்க போகுது. அல்லேலூயா. உன் துக்கம் மாறப்போகுது, பிரச்சனை மாறப்போகுது, கண்ணீர் மாறப்போகுது. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதையெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுக்கிற நாள் தான் அந்த கல்யாண நாள். அல்லேலூயா. அப்ப நீங்கள் மணவாளுடைய கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்ப அழைக்கப்பட்ட நீங்கள் இனி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அங்க மணவாளுடைய அறை மணவரையில போன பின்புதான் உனக்கு நிம்மதி, உனக்கு சமாதானம், உனக்கு சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம், நித்திய சமாதானம், காலம் காலமாய் யுக யுகமாய் நீ கிறிஸ்துவோடு வாழ போற இடம் தான் மணவாட்டி சபையே, அந்த மணவாளுடைய ராஜ்யம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த நாள் மிக நல்ல சமீபமான மாத்திரமல்ல, அதை பாக்கியம் என்று எண்ணியாக்க நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே வருகிறது, ஜெபிக்கிறது, நம் செய்கிற கிரியைகள் எல்லாமே மணவாளனா இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபை அங்கே பரலோகத்தில் சேர்க்கும் போது உங்களுக்கு எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். காது கேட்காத காது கேட்கும், மொண்டி துள்ளி துள்ளி நடப்பான், கூனன் நிமிர்ந்து நடப்பான், அழகில்லாத சரீரம் அழகாய் மாறும், ஊமையன் பேசுவான். அல்லேலூயா. மிக கழிப்புள்ள ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். ஆனபடி ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களா நீங்கள் இருக்க வேண்டும். அந்த அழைப்பை விட்டு போக கூடாது. சிலவங்களுக்கு ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு ஆசை உண்டானா சபை ஒழுங்குமுறை தெரியாது, ஜபத்துக்குள்ள ஒழுங்குமுறை தெரியாது, உபவாசத்துக்குள்ள ஒழுங்குமுறை தெரியாது, இயேசுவோடு எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாது. அப்படி இருந்தா எப்படி அந்த பரலோகத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த கல்யாண நாள்ல நீங்க விட்டுவிடக் கூடாது. அற்பமா சபை எண்ணி அற்பமாய் நினைத்து கொண்டு அற்பமாய் சிந்தித்து கொண்டு ஏதோ அவங்க நடத்துவாங்க, நம்ம போனா போச்சு போகாவிட்டு அப்படி அல்ல. நீங்கள் கல்யாண வஸ்திரத்தை உடுத்து மணவாளுடைய திருமண நாளுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. அதுக்கு ஆயத்தம் குறைவா இருந்தால் எங்கே குறைவுண்டு அந்த குறைவுகளை நீங்கள் சரி பண்ணி அந்த கல்யாண விருந்துக்கு போக வேண்டும். நீங்கள் கல்யாண விருந்தை பார்க்க மகாராஜா வரும்போது அதிலே ஒருவன் கல்யாண வஸ்திரம் சரியா இல்லாவிட்டால் அவர் அப்படியே தூதனை அழைத்து இவன் கையையும் காலையும் கட்டி அழுகையும் பள்ளத்தாக்குல போட சொல்லுவார். அழுகையும் பற்படிக்கும் உள்ள இடத்துல போட சொல்லுவார். ஆனபடி நீங்கள் கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போது எஸ்தர் புஸ்தகத்தை போல கல்யாண விருந்துக்கு உங்களை கொண்டு போவதற்கு ஒருக்கமாக்கு நடக்குது. ஒருக்கம், சபல ஒருக்கம். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பாவிகளை நம்மை அந்த கல்யாண வஸ்திரத்தை தருவதற்காய் ஒருக்கம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒருக்கம். ஜபத்துல ஒருக்கம், பரிசுத்தல ஒருக்கம், பாடல்ல ஒருக்கம், ஆராதனையில ஒருக்கம், செய்தினால மெல்ல மெல்ல கர்த்தர் ஒருக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. அந்த ஒருக்கத்தை நீங்க என்ன செய்யணும்? விட்டுவிடக் கூடாதப்பா. அல்லேலூயா. ஏதோ நான் வந்திருக்கேன் டைம் பாஸ்ட் பொண்ணு பொண்ணு அப்படி வராதிங்க. பாவம். அங்கே கர்த்தர் எல்லாம் கவனிக்கிறார். பரலோகத்தில் இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் கவனிக்கிறார். நீங்க எவ்வளவு பரிசுத்தமானீங்க, எப்படி அவருடைய வஸ்திரத்தை உடுக்கிறீங்க என்பதை எல்லாம் தேவன் கவனிக்கிறார். அந்த பரிசுத்த வஸ்திரம் உடுத்த தீரும்போது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்க எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வஸ்திரம் முடிந்த உடனே ஒரு எலியாவை எடுத்துக்கொள்ளப்பட்டதில் உங்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
அப்ப அதை எக்ஸாம்பிளாக செய்து முடித்த ஆண்டவர் இனி செய்ய போறார் சீக்கிரம். இதை நீங்கள் உணர்வோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் சண்டை. எங்க வேலைக்கு போனாலும் ஆராதனைக்கு வருகிறது, எங்க வேலைக்கு போனாலும் ஜெப கூட்டங்களை கலந்து கொள்வது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே. அற தூக்கத்துல கை வஸ்துறது, காத்தூக்கத்துல அப்படி அல்ல. உற்சாக மனத்தோடு பரிசுத்தாய் உங்களிடத்தில் இருக்குமானால், ஒரு உற்சாக மனத்தோடு வசனத்தை கேட்டால் கர்த்தர் உன் உள்ளத்தை பேசி நிரப்பி இன்றைக்கே ஒரு கல்யாண வஸ்திரத்தை மாற்ற உண்டாக்க என் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. நான்காவதாக வெளிப்பாடு 26 பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே, பிரைஸ் எல்லாம். இந்த இட கூட்டம் ஒண்ணு எனக்கு மெசேஜ் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சண்டை பெரிய போராட்டமாக்கு என்னன்னு தெரியல. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அந்த சபையிலையும் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் என்ன டென்ஷன் எனக்கு தெரியல, இது எவ்வளவு போராட வேண்டி இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா, நல்லா புரிஞ்சிருங்க. ஆமே. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது நல்லா புரிஞ்சிருங்க. இயேசு ஒரு மரணம், ஒரு உயிர்த்தெழுதல். அதை போலதான் முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது நீங்க நேரடியாக தேவனை சந்திக்க போவதாக்கு முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் பங்கில்லைன்னு சொன்னா உன் காரியம் முடிஞ்சிருச்சு. ஆமே. ஒரு இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்பது நரகத்துக்குரிய உயிர்த்தெழுதல் ஆக்கும். இயேசு கிறிஸ்து தேவன் வந்து நியாய சிங்காசனத்தில் இருந்து நியாயம் விசாரித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் எழுப்பி பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு அந்த தண்டனை, அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை அனுபவிக்க போறோம். அது நரகத்துக்கு போவதாக்கும். அல்லேலூயா. நரகத்துக்கு போவதற்கு யாரையும் கர்த்தர் அழைக்கல. நரகத்துக்கு போவதற்கு யாரும் இடம் கொடுக்க கூடாது. முதலாம் உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவோடு மத்தியாகத்தில் போவதற்கு சபை பாடுபட வேண்டும். அதுக்குத்தான் சபை உருவாக்க இயேசு வந்திருக்கிறார். ஆமே, ஆமே. நல்ல வசனம் புரியாம, ஒண்ணுமே புரியாம, காரியங்களை அறியாம, புத்தியோடு வசனத்தை கேட்காம, ஞானம் இல்லாம நம்ம போனா இரண்டாம் மரணத்துக்குள் அகப்படுவீங்க. பின்ன அங்கு இருந்து யாரும் உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாம் மரணம் என்பது பெரிய நியாய தீர்ப்பாக்கும், அக்கினி கடலாக்கும். அங்கே நீங்க போகும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் என்று நீங்க ஐயோ என்று சொல்லி கத்துவீங்க. மாத்திரமல்ல, அந்த நியாய தீர்ப்பை எழுதி கத்த போடும் போதே நம்ம தளர்ந்து போயிடும். அதுக்கு போகாதபடி முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவராக இருக்க வேண்டும் என்று கத்த சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த கத்த ஐந்தாவது சொல்லுகிறான், வெளிப்பாடு 22:7. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைகொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வேத வசனத்தை இருபுறம் உள்ள பட்டயம். இந்த இருபுறம் உள்ள பட்டயத்தை நீங்க படிக்கிறீங்க. எது பட்டயம், எது நன்மை என்று சொல்லி பைபிளை படிக்கிறீங்க. படிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், இது தீர்க்க தரிசன வசனங்கள். அப்படியானால் இரத்த சாட்சியா எழுதப்பட்ட இந்த வசனங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம போதிக்கிறது மாத்திரமல்ல. இப்ப பாருங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய ஊழியக்காரர்களை சார்ந்து மக்கள் போவதுண்டு. இது ஒன்றும் பாவம், இது பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஒரு மனுஷன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து, நீங்க எத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நடக்கணுமே தவிர ஒரு ஊழியக்காரனை சார்ந்து நடக்க கூடாது. மதிக்கலாம், ஒரு ஆளை மதிக்கலாம், ஊழியக்காரன விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம மதிக்கலாமே தவிர அவங்களை தெய்வம் ஆக்கினா போச்சு. அல்லேலூயா. அதை நீங்க செய்யக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அவன் தீர்க்க தரிசன வசனங்களை படிச்சு எது பிரயோஜனமோ அதை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது மாத்திரமல்ல, அதை சீர்படுத்தி கிறிஸ்துவோடு சேர வேண்டும். ஸ்டெப்பாய் அந்த வசனத்தை கேட்டு நடந்து அதுக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து நீங்கள் ஸ்டெப்பாய் இயேசுவோடு சேர வேண்டும் என்றாக கர்த்தர் சொல்லுகிறது. ஆமென், ஆமென்.
எத்தனை பேர் கை கொள்றீங்க? எத்தனை பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறீங்க என்பதை நீங்கள் தயவு செய்து ஒன்று கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அப்படி வசனத்தை நீங்கள் படித்து அதன்படி அதை புசித்து அதன்படி நடந்து கிறிஸ்துவோடு சேர சேர பிதாவோடு சேருறீங்க, நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் எல்லாரும் பாக்கியவானா இருப்பீங்க என்று கர்த்தர் சொல்லு. ஆனா அந்த பாக்கியத்தை அனுபவிக்க விடாதபடி, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி, இங்கே உள்ள சின்ன சின்ன இன்பங்கள், இங்கே உள்ள சின்ன சின்ன நன்மைகள், இங்கே உள்ள சின்ன சின்ன சமாதானங்கள், இங்கே உள்ள சில பொல்லாத கிரியைகள்ல நம்ம கடக்க கூடாது. நாம் பரலோகத்து போவதற்கு ஏதுவான இந்த திருவசத்தை சகல பிள்ளைகளை, என் தேவ பிள்ளைகள் கை கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் கை கொள்வீங்களா? நம்ம எல்லாரும் திருவசனத்தை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து 4 காரியத்தை சொன்னார். அவர் கொஞ்சம் விதை எடுத்து அவர் சொன்னார். ஹல்லேலூயா. சில விதைகள் தரிசு நிலத்தில் விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில விழுந்தது, சில விதைகள் முள்ளுகள்ல விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து நல்ல பலனை கொடுத்துன்னு சொல்லி இந்த 4 வித ஊமைகளையும் ஆண்டவர் சபைக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கையடித்தாலும் போக முடியாது, பாடினாலும் போக முடியாது, ஜெபித்தாலும் போக முடியாது, என்ன செய்தாலும் போக முடியாது. ஒரு வழி உண்டு, வசனத்தை படித்து கை கொள்ளுறவங்களுக்கு மாத்திரம், அதன்படி நடக்கிறவங்களுக்கு மாத்திரம், அதன்படி ஜீவிக்கிறவங்களுக்கு மாத்திரமே அந்த பரலோகத்தின் வாசல் வழி போக முடியுமே தவிர மற்றவங்களுக்கு போக முடியாது. ஆனபடி நீங்கள் வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கஷ்டம் வந்தவுடனே படுப்பதற்கல்ல, துன்பம் வந்தவுடனே சோர்ந்து போவதற்கல்ல. உன் ராஜ்யம் இங்கே, உனக்கு இங்க ஒன்றும் சொந்தம் இல்லை. இந்த ராஜ்யம் டெம்பரரி ராஜ்யம். ஆனபடி திருவசனத்தை கைகொள்ளுக தேவ பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தை தருவேன் என்று ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்பாடு புஸ்தகம் 22:14 சொல்லு பாருங்க. ஜீவ புஸ்தகத்தின் மேல், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளதற்கும் வாசல் வழியா நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? ஆமே. 7 பாக்கியம். அதுல 1 பாருங்க, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். ஜீவ விருட்சம் சொன்ன யாரு? இப்போ பழைய ஏற்பாடுல ஜீவ விருட்சம் என்பது ஒரு மரம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியோ மரத்தையோ தொடக்கூடாதுன்னு சொன்னது. அல்லேலூயா. இப்போது புதிய ஏற்பாடு காலத்தில் இந்த ஜீவ விருட்சம் கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்ப ஜீவ விருட்சம் கிறிஸ்துவா இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? அந்த கிறிஸ்துவோடு சேர்ந்து, கிறிஸ்துவோடு நெருங்கி, கிறிஸ்துவோடு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்றாக்கும் கர்த்தர் சபைக்கு அந்த இரத்தத்தை கொண்டு மீட்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்கள் கிறிஸ்துவை விட்டு யாரோ ஜெபிக்கணும், யாரோ எனக்கு ஜெபித்து தருவாங்கன்னு சொன்னா கிறிஸ்துவோடு சேர முடியாது, அந்த ஜீவ விருட்சத்தின் மேல சேர முடியாது. அப்ப நீங்கள் எல்லாருமே அந்த ஜீவ விருட்சத்தின் மேல சேர்ந்து நடக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சத்தின் மேல நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்குத்தான் அவருடைய அன்பு, அகல ஆழ உயர் அன்பை ரத்தம் கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து மீட்டு உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யறோம்? வசனத்தை படித்து ஜெபித்து அந்த கிறிஸ்துவோடு பின்னே நடக்க வேண்டும் என்றாக்கும் ஆவியானவர் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது வெறும் பேச்சினால் அல்ல, வெறும் செயல்னால் அல்ல, வெறும் வார்த்தையினால் அல்ல. அது தினம் தினம் வாலிபர்கள் நீங்கள் நடந்தால் இந்த பூமிக்கு உனக்கு சமாதானம் உண்டு, பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு என்பதை கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை விட்டு விட்டா நிறைய வெள்ளம் கோருவீங்க, அதை விட்டு விட்டா நிறைய மண்ணு வெட்ட வேண்டியது இருக்கும், அதை விட்டு விட்டா கடைசி காலம் தப்ப ஒண்ண முடியாது. இங்க தலை சொஞ்சொண்டெல்லாம் இருக்கலாம். அல்லேலூயா. அந்த சோரியக்கம் கடைசி வரை சொஞ்சுட்டே இருக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதை செய்யணுமோ அதை செய்யணும். சும்மா ஒன்னும் ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியாது, சும்மா ஒன்னும் ஜீவ விருட்சம் புசித்து போகவும் முடியாது. அதன் பாடுபடுறவங்களுக்கு மாத்திரம்தான் அதை கத்த தருவேன் என்று சொல்ற. அல்லேலூயா. வாசல் வழியாய் போவதற்கும், ஒன்று ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளதற்கும், வாசல் வழியாய் போவதற்கும் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 14 நினைக்கிறேன், நானே வழியும் சத்தியமும்
ஜீவனா இருக்கிறேன்னு சொன்னார். யோவான் 10 சொன்னார் நானே வாசல் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இங்க அநேக மத கொள்கைகள் எல்லாமே என் வாசல்லவா, புத்தன் சொல்ல நீ என் வாசல்லவா, குர்ஆன் சொல்லுகிறது நீ என் வாசல்லவா, பதவிக்கு என் வாசல்லவா, வா வா வா. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இன்னும் அம்மா மாதா அவங்க சொல்றாங்க என் வாசல்லவா, வா 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 என் வாசல்லவா. இவங்களால ஒருவருக்கும் கிறிஸ்துவின் வாசலை காட்டித்தர முடியாது. அல்லேலூயா. புரியுதா? எந்த மதத்தினாலேயோ இந்த கொள்கையினாலே இது உலகத்தோடு அழிந்து போகுமே தவிர இது ஒன்னும் கிறிஸ்துவை காட்டித்தர முடியாது. ஆனபடி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஜீவபக்ஷத்தில் அதிகாரம் உள்ளதற்கு வாசல் வழியால் நகரத்திலே பிரவேசிக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஆமே. அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவென்னும் வாசல், அந்த மணவாட்டியா இருக்கின்ற கிறிஸ்துவின் சரீரம் இந்த விலா எலும்பு கிழிக்கப்பட்டு அந்த இரத்தத்தினாலும் தண்ணீரினால் வெளிப்பட்டு நீங்கள் அவர்கள் மனுஷனும் மனுஷிகளும் அந்த தண்ணீரினால மூழ்கி நீங்க அந்த இரத்தத்தினால நீங்கள் பாவ மன்னிப்பு அடைந்து அந்த கிறிஸ்துவின் வாசலோடு போக வேண்டுமா? அல்லேலூயா. இது ஒரு அசால்ட்டா நினைக்க கூடாது. இது ஏதோ ஒரு டைம் பாஸ் நினைக்க கூடாது. அந்த வாசல்ல போக 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 தான் உங்களுக்கு தெரியும், இப்போது எனக்கு கொஞ்சம் பரிசுத்தம் வந்திருக்கிறது, எனக்கு ஒரு ஜபாவி வந்திருக்கிறது, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் மெல்ல மெல்ல கொஞ்சம் போக போக தான் தெரியுமே தவிர அதுக்கு உள்ள போகாவிட்டால் நீங்களும் நானும் கைவிடப்படுவோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் கைவிடப்படுவோம். பேசலாம். அப்ப நீங்களும் நானும் கைவிடாம பார்க்க வேண்டுமானால் அந்த கிறிஸ்து காண்பித்த வாசல்ல போறோமா? என்ன வாசல் பாஸ்டர்? அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாசல்? அப்படியானால் நீங்கள் போவதற்கு ஏதுவாய் ஒரு யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டதை போல நீங்களும் அந்த வாசலுக்குள்ளே போக வேண்டுமானால் இந்த மாம்ச சரீரம் அல்ல, உங்க ஆத்துமா கிறிஸ்துவை அறிவின் மேன்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியப்படுறது உங்க மாம்ச சரீரத்தை அல்ல, இந்த ஆத்துமாவை கர்த்தர் பிரியப்படுறது. இந்த ஆத்துமா கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், இந்த கிறிஸ்துவோடு ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்து இருக்கிற இடத்தை இந்த ஆத்துமா என்ன செய்யணும்? ஏக்கமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவில் என்ன நீங்க வச்சிருக்கிறீங்க? உங்க ஆத்துமாவில் என்ன வச்சிருக்கிறீங்க? நற்காரியங்கள், நல்ல குணங்கள், இயேசு பிரியப்படத்தக்க கனிகள். இந்த ஆத்துமாவிலே தேவன் பிரியப்படத்தக்க கனிகளை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இப்போ என்ன? அல்லேலூயா. ரைசலா. அப்படி தேவன் பிரியப்படுற கனிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறதுனாலே ஆக்கும் உங்களுக்கு சரியான வாசலை கர்த்தர் திறந்து தர போறான். அந்த ஜீவ விருட்சமாய கிறிஸ்துவை நீ சந்திப்பாய். அந்த ஜீவ விருட்சமாய அவரிடத்தில் இருக்கின்ற சகல கனிகளும் உனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்ற. அல்லேலூயா. அவருடைய கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம அடைய வேண்டுமானால், இதெல்லாம் சேர வேண்டுமானால் பூமியில பிறந்திருக்க நாம் தயவு செய்து அவருடைய கற்பனையை நம்ம என்ன செய்யணும்? கை கொண்டு கை கொண்டு கை கொண்டு போக வேண்டும். தொடக்கத்துல கை கொள்ளும் போது விழுவோம், சின்ன சின்ன கை கொண்டு விழுவோம், பின்பு பிடிச்சுக்கிடுவோம். சிலப்ப விழுவோம், பின்பு பிடிச்சுக்கிடுவோம். கொஞ்ச காலம் கடந்து போகும்போது அந்த கற்பனை சரியா பிடிக்கணும்னு சொன்னா இயேசுடைய உதவி உங்களுக்கு வேணும், பரிசுத்தாவின் உதவி வேணும். அந்த பரிசுத்தாவின் உதவி தான் ஜபத்தினால வரும். அல்லேலூயா. ஜபம் இல்லாவிட்டால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே. உங்க கையை விட்டு என்ன செய்யும்? நழுகி போய்விடும். உங்க கையை விட்டு நழுகி போகாம அந்த பரலோகத்தை பிடித்து கொள்வதற்கு பரிசுத்தாவியான சொல்ற வசனத்தின்படி, அந்த கற்பனையின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா நாம் எடுத்துக்கொள்வோம். யார் கடைசியா பாக்கியம்? லூக்கா சுவிசேஷத்துக்கு நேராக உங்க வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 27 28 வசனத்தை படிக்கலாம். அதற்கு இல்ல லூக்கா சுவிசேஷம் 11:28 அவர் இவைகளை சொல்லுகையில் ஜன கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்ரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளைகள் என்று சத்தமிட்டு சொன்னால், அதற்கு அவர், அப்படியானால்
தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒரு ஸ்திரீக்கு இவருடைய வார்த்தை கிளிக் ஆயிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் பேசின இடத்துல அந்த ஸ்திரீயின் பேரு சொல்லல, ஒரு ஸ்திரீக்கு அந்த வார்த்தை பிடிக்கிடுச்சு. அவள் அதனால சொல்லுகா, அந்த கர்ப்பம் அப்படியான நீ உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. வைசலா. இரண்டாவது அந்த பாலூட்டின அந்த முலை மார்பு அது பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை புகழுகிறத பார்க்க முடியும். புகழ்ச்சி. இதுதான் சில இடத்துல மக்கள் நல்ல பாடலு புகழ்ச்சி, நல்ல சுவிசேஷம் புகழ்ச்சி, அவர் பெரிய பாஸ்டர் புகழ்ச்சி, இப்படி நிறைய பேர் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு நம்பிக்கை இதுதான். இதை ஆண்டவர் சொல்லவில்லை, இது ஒரு பாக்கியமே அல்ல. அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை சொல்ல தாளை அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசுவை கனப்படுத்தின ஸ்திரீயை பார்த்தாக்கும் அந்த தாளை உள்ள வார்த்தையை சொல்லுறது பார்க்க முடியும். அதற்கு அவர் அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு காத்து கொள்ளவர்கள் அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ சபையை, அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அந்த வார்த்தை என்ன செய்யணுமா? அதிக பயத்தோடு காத்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் அதிக பயத்தோடு காத்து கொள்வது மாத்திரமல்ல, உங்க வீட்டுல அதிக பயத்தோடு நீங்கள் பிள்ளைகள், தாய், தகப்பன் நீங்க சேர்ந்து அதிக பாக்கியத்தோடு சுவிசேஷமான அந்த வார்த்தைகளை காத்து கொண்டால், இந்த வார்த்தையை காத்துக்கொள்ள அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியான தெய்வன் தங்கி இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான தேவன் அவருடைய இருதயத்திலே தங்கி இருப்பார். மற்றபடி அந்த வார்த்தையை நம்ம காத்து கொள்ளாம ரிலீஸ் பண்ணி இஷ்டம் போல போனோம்னு சொன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி ஒரு கிரியம் செய்ய முடியாது. அவர் எதுக்கு தங்கி இருக்கிறான்னு சொன்னா தேவனுடைய காரியத்தை நமக்குள்ளே செய்து தீர்ப்பதற்கு. தேவன் விரும்புகிற காரியங்களை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செய்து தீர்ப்பதற்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து போறதல்ல, பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டங்களுக்கு வந்து முதல்ல நீங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் போவதோடைய வழிகள் திறக்கும். அதை பெற்றுக்கொள்ள உங்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்க தடுமாறுவீங்க. கடைசி நாள்ல தேடினா கண்டு கிடைக்க முடியாது. கடைசி நாள்ல என்ன பாடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. கடைசி நாள் நாம் கைவிடப்படுவோம். அந்த கடைசி நாள் கைவிடாமல் நீங்கள் தப்பித்து போக வேண்டுமானால் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் கிறிஸ்துடைய விலாவ எலும்பில் வந்த அந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் தயவாய் மூழ்கி எழும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. ஆமென். அதை வசனத்தை காத்து 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 பார்த்து கவனித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காக்கிறது என்பது தேவனுடைய பெட்டி ஓபேத்தேதமுடைய வீட்டில் இருந்து 3 மாசத்துல உயர்த்தப்பட்டதை போல, அதை போல தேவனுடைய பெட்டி பரிசுத்த ஆவியான பிதாவாய் இருக்கின்ற தேவன் உங்களுடைய பலிபீடத்துக்குள்ளே இந்த பலிபீடத்தில் இருதயத்துக்குள்ளே வந்து விட்டார். அல்லேலூயா. இதிலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிற பாதைகள் எல்லாம் தான் பரலோக ராஜ்யத்தின் பாதை. இந்த பாதையை உங்களை குறுகலாக்குவதற்கு உயர்ந்த சம்பந்தமோ, உயர்ந்த படிப்போ, உயர்ந்த மகத்துவங்களோ, உயர்ந்த ஆஸ்திகளோ, உயர்ந்த காரியங்கள் வந்தால் நீங்கள் யாரும் போக முடியாது. அது நம்மை இந்த உலகத்தோடு அடக்கி ஆளுகை செய்யும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியம் ஆவிக்குரிய காரியம்தான், மாம்சத்துக்குரிய காரியம் மாம்சத்துக்குரியதான். மாம்சத்துக்குரிய காரியம் வேற, ஆவிக்குரிய காரியங்கள் வேற. அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. இந்த முதல் இந்த வசனத்தை தயவு செய்து காத்துக்கொள்ள ஆவியானவர் சொல்லுங்க. அவனுடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படி நீங்கள் காத்து கொண்டால் இந்த 7 வித ஆசீர்வாதத்துல மெயின் ஆசீர்வாதம் பாக்கியம் வேற ஒன்றுமல்ல. அந்த மணவாட்டி சபையா இருக்கிற நீங்கள் எடுத்து கொள்ள போற அந்த நாள் தான் பாக்கியமான நாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பாக்கியமான நாளுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற. உன் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள்,
வேதனைகள் மாறுகிற நாள், பாரங்கள் மாறுகிற நாள், பிரச்சனைகள் மாறுகிற நாள், சந்தோஷத்தின் நாள், எல்லா சமாதானத்தின் நாள், சகல பொன்னும் புகழும் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் குப்பையில கொட்டப்படுகிற நாள், அந்த நாள் நீ பரலோகத்துக்கு ஏறி போகிற நாள். அதற்குள்ளே தேவ சபை வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். அந்த பாக்கியத்துக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன், அது கர்த்தருக்குள் முதல் மரிக்கிறவள் பாக்கியவான்கள் என்று கேட்டோம். நீங்கள் அந்த கர்த்தருடைய ஆண்டவருடைய கரத்தில் இயேசு ஒரே மரணம், ஒரே உயிர்த்தெழுதல், அதுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்க. தயவு செய்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நீங்க நிரம்புங்க. பரிசுத்தான் ஆவியின் அபிஷேகத்தை கத்த தருவா. நீங்கள் வசனத்தை நல்ல கிரேங்க. இப்படி போதாது, நான் இன்னும் போதிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப தடையா இருக்குது. நீங்க நல்லா செபிங்க. ஏதோ டைம் பாஸ்டுக்கு வர்றீங்கன்னு புரிகிறது. அந்த தாகம் இல்லை, அந்த உணர்வு இல்லாம இருக்கிறதுனால வசனத்தோடு பிசாசு போராடுகிறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியான உங்கள் மத்தியில் அமர்வதற்காய் நீங்கள் ஜெபிங்க. 10 நிமிஷம் நீங்க ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா.